நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானம், சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த பகுதியை தியானிக்க வேண்டும்? வெரி குட். ஆரம்பம் அப்படின்றதுனால சொல்லிட்டீங்க. சரி, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களிலும் முழுமையாக நிறைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், பேசக்கூடாது, ஆண்டவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து நிறைய காரியங்களை இந்த மலை உபதேசங்களிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணீரில் உன் துருவை எடுத்து போட்டும் என்று நீ சொல்லாதபடி மாயக்காரனை, முன்பு உன் கண்ணீர் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணீர் இருக்கிற துருவை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதின் ஆய்வுக்கு போடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவர்களை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பிரிபோடும். உங்களை பிரிபோடுமா? பீறி போடும். வெரி குட் கவிதா. வாழ்க உங்களது தமிழ். உங்களுக்கு நிறைய ஆதரவாளர் இருக்கேன். சரி, இந்த 6 வசனங்களில் 2 விதமான ஆலோசனைகளை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். ஒன்று, மற்றவர்களை குறித்து தீர்ப்பு கூறுதல். இரண்டாவது, பகிர்தல். மற்றவர்களிடத்திலே எப்படி பேச வேண்டும், யாரிடத்திலே என்ன எதை பேச வேண்டும் என்பதை குறித்து 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சில காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது எந்த நோக்கத்தோடு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த மலை உபதேசங்களிலே நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்குரிய சூழ்நிலையில் அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பதை குறித்ததான கருத்துக்கள் நிறைய வருகின்றன. விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? எப்படி அதை நாம் விளக்குவது? என்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்கிறதா? சில சமயம் ரோட்டில் போகும் பொழுது, இல்லை வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது, இந்த நாய்கள், தெருநாய்கள் இருக்குல்ல, நம்மை கடந்து போகின்ற பைக்கு, காரு, லாரியெல்லாம் போச்சுன்னா விரட்டிக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வந்து உட்காந்துருக்கோம். அப்புறம் இன்னொரு லாரியோ பஸ்ஸோ வரும் பொழுது விரட்டிக்கிட்டே போகும். 2 நண்பர்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த நண்பனுடைய வீட்டு நாய் ஒரு லாரியை பயங்கரமாக துரத்திக்கிட்டு போச்சான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இன்னொரு நண்பர் சொன்னாரா, இந்த நாயை நீ கொஞ்சம் அடக்கக்கூடாதா, கொஞ்சம் கண்டிச்சு விடா, இதுவா இஷ்டத்துக்கு போயிட்டுக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அந்த நண்பன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, லாரிக்கு பின்னாடி போகுது இல்லையா, அதை பிடிக்கணுன்னா துரத்திக்கிட்டே போகுது. ஒருவேளை அந்த லாரியை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ணாது. அதற்கு எந்த பயனுமே கிடையாது. ஒருவேளை ஒரு உணவுப் பொருள் சம்பந்தமான ஒரு காரியத்தை துரத்திட்டு போனால் கூட அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தனக்கு தேவையில்லாதது என்று தெரிந்தும் தெரியாமலும் பின்னாலே ஓடுகிறது அப்படின்னு சொன்னாங்க.
இதுதான் இங்கே இருக்கிற மாறல், சத்தியம். தனக்கு தேவையானது அல்லது தேவையில்லாதது என்று தெரிந்தும் பின்னால் ஓடுகின்றது. தனக்கு பயன் இல்லை என்று தெரிந்தும் பின்னால் ஓடுகிறது. இன்றைக்கு இளைஞர்கள்லாம் யாரு? இந்த சமுதாயம் பொதுவாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது தேவையே இல்லை என்று தெரிந்தும் பின்னால் ஓடுகின்ற கூட்டம் உண்டு. நமக்கு பயன் இல்லை என்று தெரிந்தும் அதை ஆதரிக்கின்ற பின்னால் ஓடுகின்ற கூட்டம் உண்டு. அப்போ விழிப்புணர்வு என்றால் எனக்கு எது தேவை, எனக்கு எது தேவையில்லை என்று தீர்மானிக்கின்ற தைரியத்திற்கு பெயர்தான் விழிப்புணர்வு. எது நெசசரி, எது அன்னெசசரியாக என்னிடம் உள்ளது, அது பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், பழக்கமாக இருக்கலாம். எது தேவையற்ற விஷயங்கள் உன்னிடத்திலே உள்ளதோ, இதனால் எனக்கு பயனில்லை என்று நீ அறிந்து கொள்கின்றாயோ, அதை விட்டு விடுவதுதான் விழிப்புணர்வு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? எதெல்லாம் எனக்கு தேவையில்லாமல் என் வாழ்க்கையிலே இருக்கிறது என்ற லிஸ்ட் எடுக்கணும். இதையெல்லாம் நான் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை அழகாகிவிடும். எப்படி அந்த லாரியை பயனில்லை என்று தெரிந்தும் தெரியாமலும் நாய் ஓடுவதைப் போல பல்வேறு மாயைகளுக்கு பின்னால் நான் ஓடக்கூடாது. எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை என்ற தீர்மானிக்கும் தைரியம்தான் விழிப்புணர்வு. இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் பட்டியலிடுங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்குது, அவைகளை நீங்கள் வெட்டி விட்டால் உங்கள் வாழ்க்கை அழகாகும், உயரும். ஸோ இதற்கு ஏற்ற கருத்துக்களை வேதத்திலே நாம் நிறைய பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே ஆண்டவர் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதை குறித்து இங்கே எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். 2 வகையான நியாய தீர்ப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய கிரியைகள், செயல்கள் அல்லது நடத்தையை பற்றிய தீர்ப்பு, 2வது அந்த மனிதனை பற்றிய தீர்ப்பு. இங்கே இயேசு மனிதனையே நியாயம் தீர்ப்பது பற்றி கூறுகின்றார். ஒருத்தனை பார்த்த உடனே இவன் அவ்வளவுதான், இவன் உருப்படவே மாட்டான், இவன் எதற்கும் லாயக்கில்லை என்று தீர்ப்பளிப்பதை குறித்து இங்கே ஆண்டவர் கூறுகின்றார். பொதுவாகவே நானும் நீங்களும் எந்த மனிதனுடைய குணத்தையும் உள்நோக்கங்களையும் எண்ணங்களையும் உள்ளான வாழ்க்கையையும் ஆத்துமாவையும் நியாயம் தீர்க்க கூடாது, முடியாது. தேவன் ஒருவர் மட்டுமே அப்படி நியாயம் தீர்க்க முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபிக்க ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன். அந்த 11ஆம் வசனம் வாசிங்க. இங்கே இந்த ஆயக்காரன், பரிசேயன் ஆயக்காரனை பார்த்து அவனாகவே அவனை குறித்து நியாயம் தீர்ப்பதை நாம் பார்க்கின்றோம். நான் அவனை மாதிரி இல்லை, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், அதற்காக சோத்திருக்கிறேன். அது ஜெபமே கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ மற்ற மனிதர்களின் வெளியரங்கமான கிரியைகளை பார்த்து நாம் ஓரளவுக்கு அவர்களை கண்டிப்பதற்காக நாம் நியாயம் தீர்க்கலாம். ஆனால் மற்றவர்களுடைய காரியங்களை நியாயம் தீர்ப்பது என்னுடைய காரியம் அல்ல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கண்ணில் இருக்கிற பெரிய உக்கிரத்தை, தூணை பார்க்காம மற்றவன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை நீ பார்க்கிறியே. உனக்குள்ள 1000 பிரச்சனையை வைத்துக்கொண்டு அதையெல்லாம் நீ உணராமல் மற்றவர்களை நீ எப்படி குறை சொல்லலாம்? அந்த வசனத்தை வாசிங்க.
அப்போ தங்களுடைய சொந்த குறைகளையும் குற்றங்களையும் நினையாமல் மற்றவர்களை பார்த்து குற்றம் சாட்டும் மனப்பான்மையை இயேசு கண்டிக்கின்றார். மற்றவர்களுடைய பாவங்களை பகுத்தறிந்து மதிப்பீடு செய்து அவர்களை திருத்துகின்ற முயற்சியிலே நாம் ஈடுபடலாம், அது வேறு. அது நாம் கன்ஃபார்ம்டாக தெரிந்து இவன் தப்பு செய்கிறான் என்பதை உணர்ந்து அவர்களை நாம் குறித்து நாம் சில காரியங்களை சொல்லலாம். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு முடிவுக்கு வருவது தவறானது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏன் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியாது? 3 காரணங்கள். முழுமையான மனிதனையோ முழுமையான உண்மைகளையோ நாம் அறிந்து கொள்ள முடியாது. We never know the whole facts of the person or the situation. முழு காரியங்களை ஒரு நாளும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அல்லது ஊடகங்களில் யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வருகிறது. ஆனால் எத்தனை செய்திகள் உண்மை என்று தெரியாது. அப்போ யாரையுமே நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, எனக்கு முழுமையான காரணங்கள் எனக்கு தெரியாது. 2வது, எந்த மனிதனையும் துல்லியமாக நாம் நியாயம் தீர்க்க முடியாது. 100க்கு 100 இவன் இப்படித்தான் என்று சொல்லி நாம் யாரையும் மதிப்பிட முடியாது. 3வது, மற்றவர்களை நியாயம் தீர்க்க தேவனை தவிர தகுதியானவர்கள் யாரும் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மாயக்காரனே. மாயக்காரனா என்ன? வேஷம் போடுறவனா? வெளி வேடனே. வெளியிலே பார்ப்பதற்கு நல்லவர்களைப் போல காட்சி தருவார்கள், உள்ளேயோ தீமையால் நிறைந்தவர்கள். பார்க்கறதுக்கு நல்லவர்கள் போல தெரிவார்கள், ஆனால் இவர்கள் மிகவும் தவறானவர்கள். அப்போ ஆண்டவர் முதல் 5 வசனங்களிலே உன் வாழ்க்கையை பாரு, மற்றவங்களை நீ நியாயம் தீர்க்காதே என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? யூதர்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதையே முக்கியமாக நினைத்திருந்தார்கள். தங்களை பார்ப்பதற்கு பதிலாக மற்றவர்களை பார்த்து தங்களை நீதிமான்களாக நல்லவர்களாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் நாம் எதையும் செய்யக்கூடாது. ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இங்கிலாந்தில் இருந்தார். அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுகின்றவர், பிரசங்கங்களின் வேந்தன் என்று சொல்லி அவரை சொல்லுவாங்க. ஒரே திருச்சபையில் 40 வருடங்கள் பணியாற்றினவர். அவருடைய குடும்பமும் இருந்த பொழுது அவரை குறித்து சில தவறான கருத்துக்கள் வெளியே வந்தன. சிலர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டில் நிறைய கோழிகளை வளர்த்தார்கள். கோழிகள் முட்டையிடுவதையெல்லாம் விற்று பணமாக்கி கொண்டிருந்தார்கள். சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்களை குறித்து என்ன குற்றச்சாட்டு மற்றவர்கள் சொன்னார்கள்? இவங்க ரொம்ப கஞ்சத்தனமாக வாழ்கிறாங்க, வீட்டில் வர்ற முட்டையை கூட மற்றவங்களுக்கு கொடுக்காம அதையும் பணமாக்கி வாழ்கிறார்கள் என்று சொல்லி குறை சொன்னார்கள். ஆனால் ஸ்பர்ஜன் அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் ஒரு உண்மை வெளியே வந்தது. அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே 2 ஏழை சகோதரிகளை படிக்க வைத்தார்கள். அவர்களுக்குரிய எல்லா செலவுகளையும் அவர்கள்தான் ஏற்றார்கள். அதற்காகத்தான் தங்களை சிக்கனமாக வாழ்ந்து இந்த கோழி முட்டைகளெல்லாம் விற்று அந்த பணத்தை அவர்களுக்காக செலவு செய்தார்கள். பின்னாடி தான் தெரிந்தது. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். எதையும் துல்லியமாக ஆராயாமல் கன்ஃபார்ம்டாக தெரியாமல் யாரையும் குற்றம் சுமத்த கூடாது. 6ஆம் வசனம் வாசிங்க. இருங்க கபிலன், ஒரு மறுபடியும் பீரின்னு வாசிப்பீங்க. வாசிங்க வாசிங்க. நாய்கள் பன்றிகளை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். ஏன் சொல்லுகிறார்? பொதுவாக யூதர்கள் நாய்களையும் பன்றிகளையும் சுத்தம் இல்லாத மிருகங்களாக கருதினார்கள். நாய்கள் பன்றிகள் தொடர்ந்து மனதார தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் இருதய கடினம் கொண்ட அவிசுவாசிகளை குறிக்கும்.
பாவத்திலேயே இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் பாவத்திலே தான் வாழ்வோம், மனம் திரும்ப மாட்டோம், கடவுளுக்கு பயந்தெல்லாம் வாழ மாட்டோம், எங்களுடைய விருப்பத்தின்படி தான் வாழ்வோம், இப்படிப்பட்டவர்களைத்தான் இந்த நாய்கள் பன்றிகள் குறிக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? தகுதியானவர்களிடம் பேச வேண்டும், தகுதியானவர்களிடம் நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். கேட்பதற்கு அக்கறையுள்ளவர்கள், மாறுவதற்கு ஆயத்தமாக இருப்பவர்கள், இவர்களிடத்திலே இயேசுவை பற்றி கூற வேண்டும், வார்த்தைகளை பற்றி கூற வேண்டும். ஆக்சுவலாக இந்த வசனத்தை இன்னொரு விதமாகவும் சொல்லுகிறார்கள். ஒருவேளை மொழியாக்கம் இப்படி இருந்திருக்கலாம் என்று சொல்லி, காதில் அணிவதை நாய்களுக்கும் முத்துக்களை பன்றிகளுக்கும் போட வேண்டாம். இப்படி ஒரு மொழியாக்கமும் உண்டு. எப்படி இருந்தாலும் பொருத்தம் இல்லாததை மற்றவர்களிடத்திலே பேசக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகின்றது. ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வது பன்றிகளுக்கு முன்பதாக முத்துக்களை போடுவதை போன்றது. சில சமயம் எப்படியாவது இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்களிடத்திலே போய் கொட்டுவது அவசியம் இல்லாதது என்பதையும் இங்கே ஆண்டவர் உணர்த்துகின்றார். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. இது வரைக்கும் வாசிக்காதவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 26 4வது வசனம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே. அதாவது மூடனுடைய, இதனுடைய சரியான மொழியாக்கம் என்ன? மூடனுடைய கேள்விக்கு முட்டாள்தனமாய் பதில் உரைக்காதே. சில பேர் முட்டாள்தனமாக கேள்வி கேட்பாங்க. கொக்கு ஏன் ஒத்த காலில் நிற்கிது? இல்லைன்னா விழுந்துடும். சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. ஸோ 4ஆம் வசனத்தில் பதில் கொடாதேன்னு சொல்லி போட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கொடுன்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படி இதை புரிந்து கொள்ளுவது? மொழியாக்கம் இதில் கொஞ்சம் ஆழமானதாக சிறப்பானதாக இல்லை. இப்போ 4ஆம் வசனத்துக்கு என்ன அர்த்தம்? மூடனின் கேள்விக்கு முட்டாள்தனமாய் பதில் உரைக்காதே. 5வது வசனத்திற்கு மூடனின் கேள்விக்கு அவனது மடமையை உணர்த்தும் வகையில் பதில் கொடு. இப்போ புரியுதா உங்களுக்கு? முட்டாள்தனமாக கேள்வி கேட்டானா அவன் முட்டாள்தனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். நான் காலேஜ் படிக்கும் பொழுது திண்டுக்கல்ல தான் நான் இருந்தேன். அப்போ யூத் எல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் டு பழனி சைக்கிள்லையே ஊழியத்துக்கு போனோம். ஒரு 35-40 பேர் போனோம். திண்டுக்கல்ல இருந்து பழனிக்கு சைக்கிள்லையே பயணம், இடையில ஒட்டஞ்சத்திரத்தில் ஹால்ட்டு, அப்புறம் தொடர்ந்து பயணம், அப்புறம் திரும்பி வரும் பொழுதும் சைக்கிள். எங்கள் பாஸ்டரும் கூட வந்தார். போகிற இடங்களிலெல்லாம் வில்லேஜில் நிறுத்தி ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங் போட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறது, பாட்டு பாடுறது, சுவிசேஷன் சொல்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, இதுதான் எங்களுடைய வேலை. அப்போ ஒரு குறிப்பிட்ட வில்லேஜில் ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் கோபமாக வந்தார். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு. சரி கேளுங்க அண்ணா. அவர் என்ன கேட்டார்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சதுனால நீங்கள் சிலுவையை வச்சு வணங்குறீங்களே, இயேசு கிறிஸ்துவ துப்பாக்கியில் சுட்டு கொண்டிருந்தா துப்பாக்கியை வணங்குவீங்களான்னு கேட்டார். சரி, என்ன கேட்கல. அதுக்காக அவருக்கு எப்படி பதில் சொல்லலாம்? அவரை மாதிரியே சொல்ல முடியுமா? அப்போ அங்கே இருந்த ஒரு நல்ல முதிர்ச்சியானவர் அவருக்கு விளங்குகின்ற விதமாக பதில் கொடுத்தார். சிலுவை என்பது அடையாள சின்னம். சிலுவையை நாங்கள் வணங்குறதே கிடையாது. சிலுவை ஒரு கேவலமான ஒரு சின்னம். பயங்கரமான குற்றவாளிகளை தண்டிப்பதற்காய் பயன்படுத்தப்பட்ட கருவி. இயேசு அதிலே மரித்ததினால்
இயேசு பாவ மன்னிப்பிற்காக ரத்தம் சிந்தினதினால் சிலுவை ஒரு அடையாளமாக, புனித சின்னமாக மாறிவிட்டது. சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சிலுவையின் வழியாக இயேசு செய்த நன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ இதுதான் பதில். அப்போ முட்டாள்தனமான கேள்விகளுக்கு அவர்களுடைய முட்டாள்தனத்தை உணர்த்தும் வகையில் நாம் பதில் கொடுக்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போ இந்த முதல் 6 வசனங்களிலே ஆண்டவர் 2 காரியங்களை உணர்த்துகின்றார். மற்றவர்களை குறித்து நீ தீர்ப்பு சொல்வதற்கு முன்பதாக, இவை இப்படிதான் சொல்வதற்கு முன்பதாக உன்னை நீ பார். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளையெல்லாம் யோசித்து விட்டுவிடு, விழிப்புணர்வை பெறு. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும், உயரும். 2வது, யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்ற ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்தந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை யார் உணர்த்துவார்? ஆவியானவர் உணர்த்துவார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களை குறித்து பேசுவதற்கும் மற்றவர்களிடத்திலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஸோ இது நமக்கு ஒரு பாடம் இந்த நாட்களிலே. இதை நான் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு எவைகளை நான் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், மற்றவர்களை குறித்து எந்த விதத்திலும் அநியாயமாக நான் குற்றம் சாட்டக்கூடாது. என்னை நான் முதலில் பார்க்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளுடைய பரிசுத்தத்தோடு கடவுளுடைய அந்த ஸ்டாண்டர்டோடு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்களை நான் பார்ப்பதற்கு பழக வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.